கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு பெண்களின் சாட்சியை நம்பாத யூத மார்க்கத்தில் தமது உயிர்த்தெழுதலின் ராஜ்யத்தில் இனி ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை என்பதை விளங்க செய்யும் வண்ணமாக தமது உயிர்த்தெழுதலை முதலாவதாக மகதலேனா மரியாளுக்கு சாட்சியாக அறிவிக்கிறார். அப்பொழுது அங்கே கல்லறையில் வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் 2 பேர் எப்படிப்பட்ட தூதர்கள் என்று சொல்லப்படவில்லை. ஆயினும் ரட்சிப்பை சுதந்திரிப்பவர்களுக்கு ஊழியம் செய்யும்படி அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று வேதம் இவர்களை குறித்து சொல்கிறது. இதை சற்று வேறு கோணத்தில் கவனித்தால் இவர்கள் உடன்படிக்கை பெட்டியை நிழலிடும் 2 செருபீன்களின் பணியைப் போலவே அறிவு ஊட்டுகிற ஊழியம் போலவே இவர்களுடையதும் இருக்கிறது. அல்லாமலும் தேவனின் தோட்டத்திற்கு அதன் ஜீவ விருட்சத்தை மனுஷர் புசியாமல் இருக்கும்படிக்கு அவர்கள் அதனுள் செல்லாமல் இருக்கும்படிக்கு காவல் பண்ணப்பட்டிருந்த தூதர்களின் பணியைப் போலவும் தோன்றுகிறது. அந்த ஏதேன் தோட்டத்தில் காவல் பண்ணப்பட்டிருந்தவர்கள் இனிமேல் மனுஷர்கள் அதை புசிக்க கூடாதபடிக்கு தடை பண்ணினார்கள். அதேபோல் உடன்படிக்கை பெட்டியின் மேலே நிழலிடும் செருபீன்களும் மனுஷர் அதை உற்று பார்த்து அதன் மகிமையில் மறிக்காதபடிக்கு அங்கு நிழலிட்டது போலவும் இருந்தது. அது தேவனுடைய சிங்காசனத்துக்கு நிழலாகவும் இருந்தது. ஆனால் இறுதியாக கல்லறையின் உள்ளே காணப்பட்டவர்கள் சொல்வது என்னவென்றால், மனுஷருக்கு மெய்யான ஜீவனை கொடுக்கும்படிக்கு புசிக்கப்படுகிறவரும் அந்த உடன்படிக்கை பெட்டியானவரும் இனிமேல் பாவிகளுக்கு கொடுக்கப்பட தடையில்லை என்றும் அவர் பூமியின் நியமங்களின்படி அல்ல பரலோகத்தின் நியமங்களின்படி கொடுக்கப்படுவதால் அவர் தூதர்களின் மத்தியில் நமக்கு தடையாக காணப்படாமல் இனிமேல் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் என்று போதிக்கிறது. கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடன் கூட இருப்பதாக. ஆமேன்.